வணக்கம். இன்னைக்கு நாம எல்லாரும் ஒரு மொழி டிடெக்டிவா மாறப் போறோம். நம்ம மலாய் மொழிக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான, ரகசியமான கதைய நாம ஒன்னா சேர்ந்து கண்டுபிடிக்கலாமா? வாங்க இந்த சூப்பரான தேடலை இப்பவே ஆரம்பிக்கலாம். இது ஒரு நல்ல கேள்வி இல்லையா? ஒரு மொழினா அது வெறும் வார்த்தைகள் மட்டும் கிடையாது. அது ஒரு வரலாறு, அது ஒரு கலாச்சாரம். சரி, நம்ம மலாய் மொழி எப்படி, எங்கிருந்து, எப்போ உருவாச்சு? வாங்க இதுக்கான பதில தேடி போலாம். ஆமா, நம்ம டைம் மெஷின்ல ஏறி பல ஆயிரம் வருஷம் பின்னாடி போக போறோம். அப்போ வாழ்ந்த மக்கள் எப்படி பேசினாங்க, மலாய் மொழியோட முதல் விதை எப்படி போடப்பட்டுச்சுன்னு தெரிஞ்சுக்க ரெடியா இருங்க. சரி, நம்ம கதையோட முதல் பகுதிக்கு வந்தாச்சு. எப்படி ஒரு பெரிய மரத்துக்கு ஆழமான வேர்கள் இருக்கோ, அதே மாதிரி தான் மலாய் மொழிக்கும் ரொம்ப பழமையான வேர்கள் இருக்கு. அதோட குடும்பம் எங்க ஆரம்பிச்சது, அதோட மூதாதையர்கள் யாருன்னு இப்ப பார்க்கலாம். நம்மள மாதிரியே மொழிக்கும் குடும்பம்லாம் இருக்கு தெரியுமா? காலப்போக்குல அது வளர்ந்து பல கிளைகளா பிரிஞ்சு புது புது வடிவங்களை எடுக்கும். இந்த டைம்லைனை பாருங்க. 5000 வருஷத்துக்கு முன்னாடி பேசப்பட்ட ஒரு மொழியில இருந்து படிப்படியா நம்ம மலாய் மொழி எப்படி உருவாச்சுன்னு நல்லா தெரியும். இது ரொம்ப நீளமான, ஆச்சரியமான ஒரு பயணம். இதை இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா ஒரு ஃபேமிலி ட்ரீ மாதிரி யோசிச்சு பாருங்க. ஆஸ்ட்ரிக்னு ஒரு கொள்ளு தாத்தா, அவருக்கப்புறம் ஆஸ்ட்ரோனேஷியன்னு ஒரு தாத்தா. அதுல இருந்து தான் நாம இன்னைக்கு பேசுற மலாய் மொழி குழந்தை மாதிரி பிறந்திருக்கு. பாத்தீங்களா, ஒவ்வொரு தலைமுறையிலையும் மொழி கொஞ்சம் கொஞ்சமா மாறி வளர்ந்து வந்திருக்கு. இப்போ நம்ம டைம் மிஷின்ல இருந்து இறங்கி ஒரு படகுல ஏறுவோம் வாங்க. ஏன்னா இந்த மொழி ஒரே இடத்துல இருந்துடல. அது எப்படி கடல் அலைகளோடு சேர்ந்து பல தீவுகளுக்கு பரவுச்சுன்னு பார்க்கலாம். பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி தைரியமான மாலுமிகள் வியாபாரம் செய்யறதுக்கும் புது இடங்களை கண்டுபிடிக்கவும் சின்ன சின்ன படகுகள்ல பயணம் செஞ்சாங்க. இந்த மேப் அவங்களோட கடல் பயணங்களை தான் காட்டுது. அவங்க ஒவ்வொரு தீவுல கால் பதிச்சப்போவும் அவங்களோட மொழியும் அங்கே கால் பதிச்சது. மக்கள் பயணம் செய்யும்போது அவங்க பையில பொருளை மட்டும் எடுத்துட்டு போகல. அவங்க பேசின வார்த்தைகளையும் கதைகளையும் பாட்டுகளையும் ஒரு புதையல் மாதிரி மனசுல சுமந்துட்டு போனாங்க. அவங்க போன இடத்துல எல்லாம் அந்த மொழியோட விதைகளை தூவினாங்க. அப்படிதான் மலாய் மொழி இவ்வளவு தூரம் பரவியது. சரி, நம்ம டைம் டிராவல் முடிஞ்சது. இப்போ பிரசன்ட்டுக்கு வருவோம் வாங்க. பழங்கால கதைகள் கேட்க நல்லாத்தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம அன்றாட வாழ்க்கையில மலைமொழி ஏன் இவ்ளோ முக்கியம்னு நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அத பத்தி இப்ப பார்க்கலாம். நம்ம ஸ்கூல்ல நண்பர்கள் கிட்ட பேசும்போதும் சரி, மார்க்கெட்ல பொருள் வாங்கும் போதும் சரி, வேற வேற பின்னணியில இருந்து வர்ற நம்ம எல்லாரையும் ஒன்னா இணைக்கிற ஒரு பொதுவான மொழி எதுனா அது மலாய் மொழி தான். இது வெறும் மொழி மட்டும் இல்ல, நம்ம நாட்டோட அடையாளம், நம்ம ஒற்றுமையோட சின்னமும் கூட. ஆமா, கரெக்டா சொல்லணும்னா மலாய் மொழிங்கிறது ஒரு அழகான பாலம் மாதிரி. இந்த பாலம் தான் வேற வேற கலாச்சாரம், நம்பிக்கை, பின்னணி கொண்ட மக்களை அன்போட இணைக்குது. இந்த பாலத்தின் வழியா தான் நாம ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒற்றுமையா வாழ்றோம். இப்போ நம்ம பயணத்தோட கடைசி ஆனா ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். மலாய் மொழிங்கிறது சும்மா பேசுறதுக்கு மட்டும் இல்ல, அது நம்ம பெருமையான கலாச்சாரத்தோட ஒரு பொக்கிஷம். அதை நம்ம ஏன் கொண்டாடணும்னு இப்ப பார்க்கலாம். ஒரு மொழியோட அழகையும் அது மேல இருக்கிற அன்பையும் வெளிப்படுத்துறதுக்கு கவிதையை விட சிறந்த வழி என்ன இருக்கு சொல்லுங்க? நம்ம மொழி அவ்வளோ ஸ்பெஷலுங்கிறதால தான் அதை பாராட்டி அழகான கவிதைகள் எல்லாம் எழுதுறோம். இதோ அப்படி ஒரு கவிதை தான் உங்க முன்னாடி இருக்கு. இந்த கவிதை வரிகளை கேளுங்களேன். இதோட அர்த்தம் என்னன்னா, மலாய் மொழி நம்ம பாரம்பரியம், வாங்க எல்லாரும் அதை பேசுவோம். இந்த மொழி நம்மள ஒன்னா சேர்க்குது, அதனால நாட்டுல சண்டையே இல்லாம அமைதி நிலவுது. பாத்தீங்களா, பாரம்பரியம், ஒற்றுமை, அமைதி, எவ்வளோ ஆழமான அழகான கருத்துக்கள். அதனால இந்த மொழி வெறும் வார்த்தைகள் இல்ல, இது நம்ம அடையாளம். நம்ம பாரம்பரியத்தோட இந்த அழகான சின்னத்தை நாம ஒவ்வொருத்தரும் மதிக்கணும். அடுத்த முறை நீங்க மலாயில பேசும்போது ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஒரு கதைய, ஒரு வரலாற்றை, ஒரு ஒற்றுமைய பேசுறீங்க. அதை அன்புடனும் பெருமையுடனும் பேசுங்க.